இல்லை, அந்த ஆசை இருந்தாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லையே. ஒரு அப்பாயின்மெண்ட் கூட கொடுக்க மாட்டாங்க. பிரைம் மினிஸ்டர் ஒரு 4 தடவை வந்துட்டு போயிட்டாரு, அமித்ஷா 2 தடவை வந்துட்டு போயிட்டாங்க. இவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கூட கொடுக்க மாட்டாங்க. இன்னும் எதுக்கு அங்க போகணும்னு அவர் நினைக்கணும் சார். அவர்கள் மதிப்பதே இல்லை, பொருட்டாக நினைப்பதே இல்லை. வேற வேணா யாராவது இந்த சின்ன தலைவர்கள் சொல்லுவாங்க, வேற கட்சி ஆரம்பிச்சு உள்ள வந்துருங்க, எடப்பாடி பழனிசாமி ஒத்து வர மாட்டாருன்னு வேணா ராங்கா கைடன்ஸ் பண்ணலாம், ஒரு ஐடியா கொடுக்கலாம். அதுவும் இனி சரியா போகாது சார். எடப்பாடி என்கின்ற மனிதர் ஒற்றுமையை விரும்பவில்லை. இந்த கட்சி திரும்பி ஆட்சிக்கு வருவதில் அவருக்கு அக்கறை இல்லை, கட்சி வளர்ச்சியில் அவருக்கு ஈடுபாடு இல்லை. அவர் மொத்தமாக ஏமாற்ற பார்க்கிறார். யாரிடமோ விலை போய் விட்டார். ஆகவே இப்படியே இருக்கிறத விரும்புறாரு. ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகமே தொடரும் என்பதிலே அவருக்கு பெரும்பாங்க பன்மை உண்டு, பாங்கு உண்டு என்பதுதான் எனது கருத்து. அவங்களும் இப்ப திமுகவும் இப்படிப்பட்ட அறிவாய்ந்தவர் எதிர்கட்சியா தலைவராக இருக்கட்டும் தான் அவங்களும் விரும்புறாங்க சார். நீங்க நிறைய 1008 குற்றச்சாட்டுகள் கூறினாலும் தொடர்ந்து அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், மற்றபடி மக்கள் சந்திப்பு, பொதுக்கூட்டம் என்பதை எடப்பாடி பழனிசாமி தான் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார். அதிருப்தி அணியில் இருக்கக்கூடிய யாருமே இந்த பிரஸ் மீட் கொடுக்கறதோட சரி, மக்களை சந்திக்கிறதே கிடையாது சார். தொண்டர்களையே சந்திக்கிறாங்களா சார்? அந்த அதிமுக அதிருப்தி அணியை சேர்ந்த டிடிவி தினகரனாக இருக்கட்டும், ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், செங்கோட்டையனாக இருக்கட்டும், அது சசிகலாவாக இருக்கட்டும், ஒருவரும் தொண்டர்களையே சந்திப்பதில்லை. எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் தொண்டர்களை சந்திக்கிறார். 1000 விமர்சனம் இருந்தாலும் அது உண்மையே இல்லையா? அதாவது கண்ணன் சார் என்ன சொல்றீங்கன்னா, ஒரு 10,000 பேரை தட்டிட்டுமா, இதுல வர்றவங்க எப்படி வராங்க, எந்த நிலையில் வருகிறார்கள், ஏன் வருகிறார்கள் சிந்திச்சு பார்க்கணும். விஜய் போய் 41 பேர் இறந்துட்டாங்க கரூர்ல. அப்ப எடப்பாடி பழனிசாமி போனா தள்ளுமுள்ள எங்கேயாவது ஆம்புலன்ஸோட தான் சண்டை இருக்குது. அவர் கலப்பதற்கு உணர்ச்சி மிக்க தொண்டர்கள், எழுச்சி மிகு செயல் வீரர்கள் யார் வராங்க? நீங்க மேடையே போட்டு பேசலாம் சார். ஆனா என்ன அதனுடைய எதிரொலி என்ன சொல்லுங்க பாப்போம். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். அது இல்ல, அந்த எழுச்சியே இல்லை சார் அவர் போற இடத்துல. அதனாலதான் தொடர்ந்து தோல்வி அவர் நினைச்சு பார்க்கணும். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போனாதான் வெற்றி பெற முடியும். மக்களும் தொண்டர்களும் விரும்புறாங்க. நான் கட்சியில் நீங்க பதிவு வைக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அங்க இருக்கவர்கள் யாரும் யாரும் ஒப்புக்கொள்ளவில்லை. அவர் தேர்தல்ன்றதான் அங்க இருக்கவர்களும் சேர்ந்து 2ஆம் கட்ட தலைவர்களும் அந்த முடிவில் தான் இருக்கிறார்கள். அவர் மேல வெறுப்பா இருக்காங்க, ஒத்து வர மாட்டேன்றாரு. ஏன்னா அவங்களும் நாளைக்கு பாதிக்கப்படுவார்கள், தோத்து போயிடுவாங்க, டெபாசிட் போகும், எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு இப்ப முன் வர்றதுக்கு தயாரா இல்ல. அவங்க கட்சி ஒன்றாக இணைந்தால்தான் எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் இருப்பவர்கள் முன் வருவார்கள். இப்போதைக்கு இந்த அதிமுகவில் உள்ள இபிஎஸ் அதிருப்தியாளர்கள் அணி அனைவருமே தாவேகா தலைவர், தாவேகா கட்சியையும் அந்த தலைவர் விஜயையும் கூட்டணிக்கு இணைவதற்கு விருப்பத்தோடு இருக்கிறார்கள். உண்மையிலேயே அதிமுகவை விட, அதிமுக தொண்டர்களை விட, அதிருப்தியாளர்களை விட அந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு அவ்வளவு செல்வாக்கு நினைக்கிறீங்களா சார்? உண்மையிலே உங்களுக்கு அங்க போனா பலன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நோ 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 நான் என்ன பாயிண்ட்க்கு வரேன்னா, தி பிட்வீன் திமுக அண்ட் தாவேகாவுக்கு போட்டி. சரி, ஏடிஎம்கே இல்ல சார், பிக்சர்லே இல்ல. அதுதான் டிடிவி சொல்றாரு. நீங்க சொல்றது இபிஎஸ் அதிருப்தியாளர்கள் அனைவருமே தாவேகா பக்கமே நல்லா சாயிறீங்களா? என்ன சார் காரணம்? இல்ல இப்ப நான் சாஞ்சிட்டேன்னா அங்க போயிட்டோமா? அது இல்ல சார், கொஞ்சம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, மதில் மேல் பூனையா சரி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மனோஜ் பாண்டியன் போறாரு அப்படின்னா ஒரு திராவிட இயக்க வரலாறு ஏதோ சொல்லிக்கிட்டோம். சரி, ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, திமுகவை எதிர்த்து நிற்பவர்கள் பழனிசாமி தலைமையை ஒப்புக்கொள்ளாமல் தொடர் தோல்விகளை சந்தித்த இயக்கம் இனி தோல்விகளை தான் சந்திக்கும் அவன் உறுதிப்பட்டா, இன்னைக்கு தலைவரை எடுத்து பேசுகிறார், அம்மாவை பற்றி பேசுகிறார், பேரறிஞர் அண்ணாவை பேசுகிறார், பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டு உலா வருகிறார் அப்படின்னா அப்படியே நவுந்து போயிடுவாங்க. 20% ஒரு 10% மினிமம் போயிடும். அப்ப அவருக்கு இருக்க செல்வாக்கு இருக்க ஓட்ட வச்சுட்டு அவர் தான் அப்புறம் டிஎம்கேவோட ஃபைட் பண்ண முடியும். ஆகவே அதுதான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன். அவர் பண்றதே இப்போ விஜய் எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்றதே தலைவர் பாட்டை தான் சொல்றாரு போற இடத்தெல்லாம். சரி, அதனால அதிமுக தொண்டர்கள் எல்லாம் நிர்வாகிகள் எல்லாம் தாவேக்காக்கு போயிடலாமா? தலைவர் பாட்டு. அதாவது நீங்க இல்ல நீங்க எல்லா கேள்வியும் என்ன கேக்குறீங்க? ஆரம்பத்தில இருந்து ஒரு கேள்வியை கேட்கலையே.
தாவேகாவுக்கு போறாங்கன்றீங்க, திமுகவுக்கு போறாங்கன்றீங்க, வேற கட்சிக்கு போறான்றீங்க. சரி. அண்ணா திமுக யார் வராங்கன்னு கேள்வி கேட்டீங்களா என்ன? ம் ம் ஏன் இப்படிப்பட்ட நிலைமை? ம் இன்புட்டே இல்ல, பூரா அவுட்புட்டா இருக்க. ஏன் இங்க யாரும் வரமாட்டேன்றாங்க? ம். வருவாங்க சார். நாளைக்கு முதலமைச்சர் சார் நிறைவா அந்த அரசியல் சட்டத்துடன் நிறைவா ஒரு கேள்வி, நேரம் இல்லாதனால. இப்போ நீங்க அதிமுக கூட்டணியில யாரும் வரலன்னு சொல்றீங்க, ஆனா இன்னும் டிசம்பர் ஜனவரி இருக்கிறது. டிசம்பரில் 15 ஓபிஎஸ் முடிவெடுத்து அறிவிக்கிறார் என்று கூறியிருக்கிறார். அதற்கு முன்னதாக அவர் 10ஆம் தேதி அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. இது செங்கோட்டையன் நீக்கப்பட்டதற்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டம். இந்த கூட்டத்திற்கு பிறகு ஜனவரியில் இந்த புதிய அணிகள், அது தேமுதிகவாக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியின் பிரிவுகளாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், அவர்கள் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதுதான் அதிமுக பாஜக கூட்டணியின் ஒரே நம்பிக்கையாக இருக்கிறது. அதற்கான முயற்சிகளில் அவங்க ஈடுபட்டு தான் வர்றாங்க சார், அதை மறுக்க முடியாது. அது சார், எப்ப ஏடிஎம்கே பிஜேபி பேனர் எடுத்ததோ அப்பயே முடிஞ்சிருச்சு. சரி, இவர் கட்சி ஆரம்பிக்கிறதுல நீங்க நம்பாதீங்க. பணி இல்லாத மார்கழியாம் படை இல்லாத தலைவராம் சொல்லி ஒரு பாட்டு வரும் அட்டகாசமா. ஆகவே ருசி இல்லாத முக்கணியாம்னு அது நடக்காது. கட்சியெல்லாம் ஆரம்பிக்க முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. அவர் செய்ய வேண்டியது அவருடைய கடமை. யாரோடு இணைந்து வேற வழி இல்லாம அவரை நம்பி இருப்பவர்களை தேர்தலிலே நிற்க வைத்து அழகு பார்க்க வேண்டும். அதை பண்ணாம அப்படியே தள்ளிட்டு போயிட்டாருன்னா காலண்டர் ஆஃப் ஈவென்ட்ஸ் தேதி குறிப்பிட்டு சொல்லிடுவாங்க. அப்புறம் பழனிசாமி நடு ரோட்ல நிற்பாரு. இவராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் நடக்கும். நீங்க சொன்ன அந்த பாரதிய ஜனதா கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் டெபாசிட் கூட கிடைக்காது. ஓகே.